வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் 7/8/2020 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக பயங்கரவாதத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு முயற்சி, புனர்வாழ்வளிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளை பயன்படுத்த புலம்பெயர் ஈழவாதிகள் திட்டம், பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. நாட்டில் பயங்கரவாதம் முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ளதோடு மீண்டும் இவ்வாறான அச்சுறுத்தல் நிலைமை ஏற்படாது என்று மக்கள் எண்ணக்கூடும். ஆனால் தமிழ் புலம்பெயர் ஈழவாதத்திற்கு ஆதரவளிக்கும் குழுவினர் புனர்வாழ்வளிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளை உபயோகித்து மீண்டும் பயங்கரவாதத்தை தலைதூக்க செய்வதற்கு முயற்சிக்கின்றனர். எனவே எமது புலனாய்வு பிரிவு சிறப்பாக செயற்படாவிட்டால் எம்மால் வெற்றி பெற முடியாது என்று பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் COVID-19 தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால அபிவிருத்திகள் என்ற துணிப்பொருளில் ஹரிமக என்ற அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், தேசிய பாதுகாப்பு ஸ்திரப்படுத்தப்படும் வரை உலகத்தில் காணப்படும் எந்த ஒரு நாட்டுக்கும் வளர்ச்சி என்ற ஒன்றை பற்றி நினைப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைமைத்துவத்தின் கீழ் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி நாட்டு மக்கள் அனைவரும் சமாதானத்துடனும் அமைதியுடனும் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதில் காணப்படும் பிரதான சவாலாக அமைவது பிரிவினைவாதமாகும். 2009 மே மாதம் 19ஆம் தேதி பயங்கரவாதம் முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ளதோடு மீண்டும் இது போன்ற ஒரு அச்சுறுத்தல் ஏற்படாது என்று எண்ணக்கூடும். ஆனால் கொலைகாரர்கள் அனைவரும் இல்லாதொழிக்கப்பட்டாலும் அந்த அமைப்பில் காணப்பட்ட 12,242 பேருக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்டுள்ளது. அந்த இளைஞர் யுவதிகளுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்டதன் பின்னர் சமூகத்துடன் இணைந்து வாழுமாறு சுதந்திரமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். எம்மை போன்ற சமூகத்தில் சாதாரணமாக வாழ வேண்டும் என்பதே அவர்களின் பெரும்பாலானோரது தேவையாக காணப்பட்டது. ஆனால் தமிழ் புலம்பெயர் மக்களின் ஈழவாதத்துக்கு ஆதரவளிக்கும் குழுவினர் புனர்வாழ்வளிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளை உபயோகித்து மீண்டும் பயங்கரவாதத்தை தலைதூக்க செய்வதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எமது புலனாய்வு பிரிவு சிறப்பாக செயற்படாவிட்டால் எம்மால் வெற்றி பெற முடியாது என்பது இதன் மூலம் நாம் இனங்கண்டுள்ளோம் என அவர் தன்னுடைய கருத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். இனி மற்றொரு செய்தியாக, இந்தியா மௌனம் கலைக்க வேண்டும், நாட்டில் சர்வாதிகார ராணுவ ஆட்சி மாவை குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் கட்டுப்படப்பட்ட செய்தியாக செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாடு ராணுவ ஆட்சியை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருந்த நிலையில் தற்போது பொது தேர்தல் நிறைவடைந்த பின்னர் நாட்டில் முழுமைப்படுத்தப்பட்ட சர்வாதிகார ராணுவ ஆட்சி தோற்றம் பெற்றுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா தெரிவித்திருக்கிறார். விடுதலையை எதிர்பார்த்து 7 தசாப்தங்களாக போராடி கொண்டிருக்கும் தமிழினத்தின் மீது கரிசனை கொண்டு செயற்பட்டு வரும் பிராந்திய தலைமை நாடான இந்தியா தொடர்ந்தும் மௌனமாக இருப்பதை விடுத்து இலங்கை அரசாங்கத்தின் எதேச்சதிகார போக்குக்கு கடிவாளமிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்தவுடன் ஆட்சியில் அமர்ந்த கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கள தேசியவாதத்தையும் பௌத்த முதன்மைவாதத்தையுமே கையில் எடுத்து ஆட்சியை முன்னகர்த்தினார். அது மட்டுமன்றி ஓய்வு பெற்ற படைத்தரப்புகளின் அதிகாரிகளை சிவில் நிர்வாகத்தினுள் உள்ளீர்த்தார். நாட்டின் தொல்பொருள் பாதுகாப்புக்காக விசேட செயலணிகளை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையிலும் தனி சிங்கள பௌத்த தேரர்களின் அங்கத்துவத்திலும் அமைத்திருந்தார். மாவட்ட செயலகங்களில் இராணுவத்தினை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வடக்கில் படையினரின் நடமாட்டங்களும் சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் ஒரு போர்க்கால நிலைமைகளை ஒத்ததாகவே வடக்கில் அன்றாட நிலைமைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனை விடவும் அண்மையில் பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்றிருந்தது. இந்த தேர்தலில் ஆளும் கட்சிக்காக படையினர் பிரசாரங்களில் பங்கேற்றிருந்தனர். அப்பாவி மக்கள் மீது சரமாரியான தாக்குதல்களையும் வாக்கு எண்ணும் நிலையங்களில் மேற்கொண்டிருந்தனர். இந்த விதமான முழுமையான ஜனநாயகத்தை மறுதளிக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்ததாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இனி மற்றொரு செய்தியாக, முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்த தீர்மானம், தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை பறிப்பதற்கும் முயற்சி என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது.
கைவிடப்பட்டுள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தலை அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. அதற்கு முன்னர் தேர்தல் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் மாகாண சபைகளுக்கான போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெறவில்லை. இறுதியாக 2019ஆம் ஆண்டு தென் மாகாண சபை கலைந்த பின்னர் நாட்டில் எந்தவொரு மாகாண சபைகளும் இயங்கவில்லை. இந்நிலையில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் மீண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. அக்டோபர் மாதம் அளவில் அரசியலமைப்பில் முக்கிய சில திருத்தங்களை அரசாங்கம் செய்ய உள்ள நிலையில் தேர்தல் முறைமையிலும் மாற்றங்களை கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. எனவே தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்த பின்னர் அடுத்த ஆண்டு முதல் 2 மாதங்களுக்குள் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தலை நடத்த அரசாங்கம் ஆரம்பத்தில் ஆராய்ந்தாலும் கூட இப்போது ஒரு தேர்தலை நாட்டு மக்கள் சந்தித்துள்ளமை மற்றும் ஆண்டு இறுதியில் சாதாரண தர பரீட்சைகள் நடத்தப்பட வேண்டியுள்ளமை மற்றும் கோவிட் வைரஸ் குறித்த அச்சத்தின் மத்தியில் மீண்டும் மக்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் தேர்தலை நடத்த தீர்மானிக்கலாம் என ஆளும் தரப்பின் பிரதானிகள் தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இனி மற்றொரு செய்தியாக 8 வாரங்களில் 19 நீக்கும் நடவடிக்கை, காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் செயற்பாடுகளில் மாற்றம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. பாராளுமன்றம் கூடி 8 வாரங்களில் 19ஆம் திருத்தத்தை நீக்கும் அரசியலமைப்பு திருத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவை யோசனை ஒன்றை அமைச்சரவையின் 2ஆம் கட்டத்தில் ஆளும் தரப்பினால் கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை பலப்படுத்தி சுயாதீன ஆணைக்குழுவின் அதிகாரங்களை குறைத்தல், தேர்தல் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டுவருதல் மற்றும் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் செயற்பாடுகளில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தல் என்பன முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் ஆட்சி காலத்துக்குள் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில் அடுத்த 2 ஆண்டுகளில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க முடியும் என அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் ஆளும் தரப்பின் முக்கிய பிரதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாராளுமன்றம் இந்த வாரம் 20ஆம் திகதி கூடுகின்ற நிலையில் பாராளுமன்றம் கூடி 8 வாரத்தில் நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமையை பலவீனப்படுத்தியுள்ள 19வது திருத்த சட்டத்தை நீக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து 20ஆம் திருத்த சட்டமாக புதிய திருத்தம் ஒன்றை கொண்டு வர அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். இதில் ஜனாதிபதி அதிகாரங்களை பலப்படுத்துவதே அரசாங்கம் பிரதான நோக்கமாக கொண்டிருக்கிறது. எனினும் ஜனாதிபதியின் பதவி காலத்தில் மாற்றங்கள் செய்ய போவதில்லை எனவும் அரசாங்கம் கூறியிருக்கிறது. ஆகவே இது குறித்து புதிய அரசாங்கத்தின் 2ஆம் அமைச்சரவை கூட்டத்தில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக மாகாண சபை முறை தோல்வி கண்டுவிட்டது. சம்பந்தன் ரணிலுக்கு கொடுத்த பரிசை தேர்தல் தாமதம் என்கிறார் வெளிவிவகார அமைச்சர் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. இந்த நாட்டில் மாகாண சபை முறை தோல்வியடைந்து விட்டது. கடந்த சில வருடங்களாக நாட்டில் மாகாண சபைகள் இல்லாவிடினும் மக்களுக்கான சேவைகளில் எந்தவிதமான குறைபாடும் இருக்கவில்லை. எனவே மாகாண சபை முறையானது நாட்டுக்கு பயனற்றதாகும் என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு குறைந்தது 3 மாதங்கள் தேவைப்படும். எனவே அது தொடர்பில் அரசாங்கம் இன்னும் சிந்திக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபை முறை குறித்து பாதக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறித்து விவரிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக அங்கஜனுக்கு ராஜாங்க அமைச்சு கிடைக்காமை அதிருப்தி அளிக்கிறது. ஜனாதிபதியுடன் பேசி விரைவில் பெற்றுக் கொடுக்க முயற்சிப்போம் என்கிறார் சூக செயலாளர் தயாஸ்ரீ என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. வடக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் அதிகூடிய வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட அங்கஜன் ராமநாதனுக்கு ராஜாங்க அமைச்சு வழங்கப்படாமை தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதிருப்தியுடன் இருக்கிறது. வரும் வாரங்களில் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கஜன் ராமநாதனுக்கு ராஜாங்க அமைச்சை பெற்றுக் கொடுக்க முயற்சிப்போம் என்றும் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்திருக்கிறதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக நடைமுறை சாத்தியமற்ற அமைச்சரவை நியமனங்கள் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது.
ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் அரசாங்கத்தினால் எதிர்பார்த்ததை போன்று நடைமுறை சாத்தியமான அமைச்சரவை நியமனங்கள் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள ஹர்சடி செல்வா, அரசாங்கத்துக்கு பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த அமைச்சுகளை கொண்டு அதனை எவ்வாறு வெற்றி கொள்ளப் போகின்றன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தி தோல்வியடைந்திருந்தாலும் கட்சியின் தனிப்பட்ட நபர்களின் வெற்றிக்காக வாக்களித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிலையில் எமக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு மாத்திரமன்றி அனைத்து மக்களுக்கும் எமது தேவைகளை பெற்றுக் கொடுக்கவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசாங்கத்துக்கும் புதிய அமைச்சரவைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளையும் மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளையும் தகுந்த முறையில் கையாண்டு தீர்வை பெற்றுக் கொடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கிறோம் என அவர் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். இவை இன்றைய தினத்தில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக மீண்டும் பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலைமை, புனர்வாழ்வளிக்கப்பட்ட இளைஞர்களை பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்த முயற்சி, புலம்பெயர் தமிழர்களை சாடுகின்றார் பாதுகாப்பு செயலாளர் என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் காணப்படுகின்றது. இனி மற்றொரு செய்தியாக இலங்கையின் எதிர்ப்பை அடுத்து இந்தியா எடுக்கும் நடவடிக்கை, நிக்கோபார் தீவில் புதிய இடமாற்று துறைமுகம் என்ற தலைப்பில் செய்தி போன்று பிரசுரமாகி இருக்கிறது. கொழும்பு துறைமுகத்திற்கு மாறாக வங்காள விரிகுடாவில் உள்ள கிரேட் நிக்கோபார் தீவில் புதிய இடமாற்று துறைமுகத்தை உருவாக்க இந்தியா திட்டமிட்டிருக்கிறது. நிக்கோபார் தீவின் மூலோபாய முக்கியத்துவத்தை கணக்கிற்கொண்டு இந்த திட்டத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். இந்திய பெருங்கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையிலான முக்கிய கப்பல் தடமான மலாக்கா ஜலசந்தியின் வாயில் அமைந்துள்ள இந்தியாவின் நிக்கோபார் தீவுகளில் தெற்கே மற்றும் மிகப்பெரிய நிக்கோபார் தீவில் இந்த முன்மொழியப்பட்ட இடமாற்று துறைமுகம் நிறுவப்படும். இது தற்போது பிராந்தியத்தின் முக்கிய இடமாற்ற மையங்களாக இருக்கும். கொழும்பு துறைக்கும் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவின் போர்ட்லாங் இடமாற்று துறைமுகங்களுக்கு மாற்றாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் உரிமையை சீனா கையகப்படுத்திய பின்னர் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை ஒரு இடமாற்று துறைமுகமாக பாதுகாப்பதில் இந்தியா ஆர்வமாக இருந்தது. எனினும் இது கொழும்பு துறைமுகத்தின் தொழிற்சங்கங்களால் கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ள நிலையிலேயே இந்தியாவின் புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எவ்வாறாயினும் கடந்த காலங்களில் அடிக்கடி நிலநடுக்கங்களுக்கு ஆளான ஒரு பகுதியில் இந்தியாவின் முன்மொழியப்பட்ட இடமாற்று துறைமுகம் அமைந்துள்ளது என்பதை இடவியல் வரைபடங்கள் காட்டுகின்றன என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக 13-19 நீக்க அனுமதியும் ராதாகிருஷ்ணன் கூறுகிறார் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அரசியலமைப்பின் 13 மற்றும் 19வது திருத்த சட்டங்களை முழுமையாக நீக்குவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி கடும் எதிர்ப்பை வெளியிடும் என்றும் கூட்டணியின் பிரதி தலைவரும் மலையக மக்கள் முன்னணி தலைவருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். ஹட்டனில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் 28 பேர் இடம் பிடித்துள்ளனர். இதில் மலையக தமிழருக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. 1977 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை அமைச்சரவையில் மலையக தமிழருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வந்தது. இம்முறை அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளமை கவலை அளிக்கிறது. அதேபோல் புத்த சாசனத்துக்கு தனி அமைச்சொன்று இருக்கும் நிலையில் ஏனைய மதங்களுக்கான அமைச்சுகள் நீக்கப்பட்டு சமய விவகார அமைச்சென உருவாக்கப்பட்டு அவை சார்ந்த திணைக்களங்கள் பிரதமரின் கீழ் கொண்டு வரப்பட்டு இந்நிலைமை எதிர்காலத்தில் மாற்றப்பட வேண்டும். அத்துடன் சில அமைச்சுகளில் பொருத்தமற்ற விதத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருப்பதை அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இனி மற்றொரு செய்தியாக இந்தியா என்ன செய்ய போகிறது? இந்தியாவை நம்பி மோசம் போனவர்களாக இலங்கை தமிழர்கள் இருக்கக்கூடாது. தமிழ் தேசிய கட்சி தலைவர் ஸ்ரீகாந்தா என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட மாகாண சபைகள் அமைப்பு முறைமையை தற்போதைய இலங்கை அரசு இல்லாது செய்யும் முயற்சியில் இறங்கி இருக்கையில் அதனை தடுக்க இந்திய அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியை நாம் அதனிடம் கேட்டாக வேண்டும். இந்தியாவை நம்பி மோசம் போனவர்களாக இலங்கை தமிழர்கள் இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற தமிழ் தேசிய கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பேசும்போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
குறிப்பிட்டிருக்கிறார். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வாக 13+ குறித்து இதுவரை பேசி வந்த தென்னிலங்கை அதிகார தரப்பு இப்போது 13- என தனது தொனியை மாற்றுகிறது. ஏற்றளவில் இருக்கும் காணி போலீஸ் அதிகாரங்களையும் நீக்கிவிட்டு ஒன்றுமில்லாத தீர்வொன்றை முன்வைப்பதுதான் மஹிந்த அரசின் 13- திட்டம் எனவும் விமர்சித்திருக்கிறார். அதனை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, அடுத்த தேர்தலுக்கு தயாராகும் அரசு, 2021 ஆரம்பத்தில் மாகாண சபை தேர்தல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் காணப்படுகிறது. இனி மற்றொரு செய்தியாக, 20ஆம் தேதி பாராளுமன்றத்திற்கு சமூகம் அளிக்குமாறு 223 எம்பிகளுக்கு அழைப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகும் 9வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்கா அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி அனுப்பி வைத்துள்ள கடிதத்தின் மூலமே பாராளுமன்ற செயலாளர் நாயகம் இந்த அழைப்பை விடுத்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இனி மற்றொரு செய்தியாக, ஜனாதிபதி கலந்து கொள்ளும் முதல் அமர்வை எளிமையாக நடத்துவதற்கு ஆலோசனை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. புதிய பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் இதன்போது ஜனாதிபதி கலந்து கொள்ளும் முதல் அமர்வை எளிமையான முறையில் நடத்துவதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வழமையாக முதலாவது கூட்டத்தொடர் ஜனாதிபதியினால் ஆரம்பிக்கப்படும் போது நடத்தப்படும் வரவேற்பு நிகழ்வுகளில் சில விடயங்கள் இம்முறை நீக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி ஜனாதிபதி பாராளுமன்ற வளாகத்திற்குள் அழைத்து வரப்படும் போது நடத்தப்படும் இராணுவ அணிவகுப்பு மரியாதை மற்றும் குதிரைப்படை அணிவகுப்பு ஆகியவற்றை இம்முறை நடத்தாதிருக்க ஜனாதிபதியினால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த நிகழ்வுகளை நடாத்தாது பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதி வரும்போது அவரை வரவேற்கும் ஜெயமங்கல கீதம் இசைக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் ஜனாதிபதியினால் சபையில் அரசு கொள்கை விளக்க உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ பாராளுமன்றத்திற்கு வந்த போதும் இராணுவ அணிவகுப்பு மரியாதை மற்றும் குதிரைப்படை அணிவகுப்பு ஆகியவற்றை தவிர்த்திருந்தார். 20ஆம் தேதி முற்பகல் 9:30 மணிக்கு பாராளுமன்றம் கூட உள்ளதுடன் இதன்போது பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் சபை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் தெரிவு இடம்பெற உள்ளதுடன் அதன் பின்னர் எம்பிக்கள் அனைவரும் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்ய உள்ளனர் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, எங்களது எதிரிகளின் உளவாளியை சந்திரிகா அமைச்சர் வாசி என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையில், மஹிந்த மீதான கூட்டமைப்பின் நம்பிக்கையை வீணடிக்க கூடாது, இரா சம்பந்தன் வேண்டுகோள் என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் வலம்புரி பத்திரிகையில், பயங்கரவாதத்தை தலை தூக்க செய்யும் புலம்பெயர் தரப்புகள் சில முயற்சிகள், பாதுகாப்பு செயலாளர் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் காலைக்கதிர் பத்திரிகை பொறுத்தவரையில், யாழில் இராணுவத்தினரால் முன்னாள் போராளிகளின் விவரங்கள் சேகரிப்பு என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் பிரதான தலைப்பு செய்தியாக, ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஆணைக்குழு நேற்றைய தினம் கட்டுவாப்பிட்டிய செபஸ்டியன் தேவாலயத்தை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள். அதனை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே செய்தியை இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வீடுகளை அமைத்துக் கொடுங்கள், பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் வேண்டுகோள் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. லிந்துல பம்ரகல குட்டிமலை தோட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 25 குடும்பங்களுக்கும் தலா 20 பேச்சஸ் காணியில் தனி வீடுகளை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்திருக்கிறார். அக்கரைப்பத்தனை பிரதேச சபை உறுப்பினர் சிவானந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள், மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் முதலானவை வழங்கப்பட்டன. இதன்போது திகாம்பரம்
தொடர்ந்து பேசுகையில், கடந்த அரசாங்க காலத்தில் நான் அமைச்சராக இருந்தபோது மண்சரிவு, மழை வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தலா 7 பேச்சஸ் காணியில் தனி வீடுகளை அமைத்துக் கொடுக்க நான் நடவடிக்கை எடுத்திருந்தேன். அதேபோல் இன்று தனி வீடுகளை அமைத்துக் கொடுக்க சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. 7 பேச்சஸ் காணி போதாது, 20 பேச்சஸ் காணியில் வீடுகள் அமைய வேண்டும் என்ற கருத்தை வரவேற்கிறேன் எனவும் அவர் தன்னுடைய கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். இனி மற்றொரு மலையக செய்தியாக, வியந்து பார்க்கும் அளவுக்கு ஜீவன் மக்களுக்கு சேவை செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளது. செந்தில் தொண்டமான் வாழ்த்து என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் பதவியேற்றுள்ளமை மலையகத்திற்கு பெரும் சக்தியாக அமைந்துள்ளது என பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கான பிரதமரின் இணைப்பு செயலாளர் செந்தில் தொண்டமான் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இனி அடுத்ததாக இந்திய செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், இந்தியாவில் 3 கொரோனா தடுப்பூசிகள் சோதனை நிலையில் உள்ளன. பிரதமர் மோடி தெரிவிப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இந்தியாவில் 3 கொரோனா தடுப்பூசிகள் சோதனை நிலையில் உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் 74வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றினார். அதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றினார். சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி கூறியதாவது: கொரோனாவுக்கு எதிராக போராடும் முன்கள பணியாளர்களை நாம் நினைவு கூற வேண்டும். நம் நாட்டிற்காக போராடி கொண்டிருக்கும் கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதுள்ள நிலையில் இந்தியாவில் 3 கொரோனா தடுப்பூசிகள் சோதனை நிலையில் உள்ளன. இந்த தடுப்பூசிகளுக்கு விஞ்ஞானிகள் அனுமதி கொடுத்தவுடன் நாட்டில் மிகப்பெரிய அளவில் இந்த தடுப்பூசிகள் தயாரிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு இந்திய செய்தியாக, பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலையில் மாற்றமில்லை என ஈரான் ராணுவ மருத்துவமனை தகவல் தெரிவித்திருந்தது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கடந்த திங்கட்கிழமை அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மூளையில் இரத்த கட்டியை அகற்றும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்று ராணுவ மருத்துவமனை வெளியிட்ட தகவலில் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் அவருக்கு செயற்கை சுவாச கருவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். பிரான்சை மீண்டும் அச்சுறுத்தும் கொரோனா, பாரிஸ் நகரம் சிவப்பு வலயமாக பிரகடனம், ஒரே நாளில் 3000க்கும் மேல் தொற்று என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. பிரான்சில் கடந்த 24 மணி நேரங்களில் 3000க்கும் அதிகமான கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளை இறுக்கமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரங்களில் பிரான்சில் 3310 புதிய கொரோனா வைரஸ் நோய் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக பிரான்ஸ் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கடந்த ஜூன் மாதத்திற்கு பின்னர் 4வது நாளாகவும் அதிக அளவிலான தொற்று நோயாளர்கள் பதிவாகிய நிலையில் தொற்று நோயின் மற்றொரு அலை குறித்த அச்சம் பிரான்சில் எழுந்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இனி அடுத்ததாக ஆஸ்திரிய தலையங்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் 13வது திருத்தத்திற்கு நடக்கப் போவது என்ன என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. பதவியேற்றுள்ள புதிய அரசாங்கம் முதன்மை ரீதியில் முன்னெடுக்கப்படவுள்ள பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அரசாங்கத்தின் தலைவர்களினாலும் அமைச்சர்களினாலும் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. மிக முக்கியமாக அரசியலமைப்பில் மேற்கொள்ளவுள்ள திருத்தங்கள் தொடர்பில் பல்வேறு வகையிலும் கருத்துக்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களினால் வெளியிடப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது. அரசியலமைப்பின் 19வது திருத்த சட்டம் மாற்றியமைக்கப்படும் அல்லது முற்றாக நீக்கப்படும் என்று ஆரம்பத்தில் இருந்தே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதேபோன்று தற்போது அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை மாற்றியமைப்பது என்பது தொடர்பாகவும் அரசாங்க தரப்பில் இருந்து கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அரசாங்கத்தின் முக்கிய சில அமைச்சர்கள் அந்த 13வது திருத்த சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்ற தொனியில் கருத்துக்களை தெரிவித்து வருவதை காணக்கூடியதாக இருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்க செய்தியை பார்க்கலாம். மகளிர் சிறுவர் விவகாரங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது.
புதிய அரசாங்கத்தில் பெண்கள் சிறுவர்களுக்கான விவகாரங்களுக்கென தனியாக அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு வழங்கப்படாமல் ராஜாங்க அமைச்சு வழங்கப்பட்டிருப்பது தொடர்பாக பல தரப்பினர் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தி வருவதை அவதானிக்க முடிகிறது. இது தொடர்பாக ஏமாற்றமடைந்த பொதுமக்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிடம் தனி அமைச்சொன்றை மீண்டும் ஏற்படுத்துமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நாட்டின் சனத்தொகையில் 1,30,00,000 பேர் 51% பெண்களாகும். அத்துடன் 60 லட்சம் சிறுவர்கள் 25% உள்ளனர். இந்நிலையில் நாடு முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் மகளிர் சிறுவர்களின் நலன்களை மேம்படுத்த வேண்டும் என்பதை கடந்த 4 தசாப்தங்களாக ஆட்சியில் இருந்து வந்த அரசாங்கங்கள் கவனத்தில் கொண்டு செயற்பட்டமை குறித்து ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் சுட்டிக்காட்டியிருப்பதை காண முடிகிறது என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய கேலி சித்திரமாக ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ஒரு பக்கம் இராணுவ ஆட்சியையும் மறுபக்கம் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக செயலாளர்களையும் கொண்டு தனது ஆட்சி அதிகாரங்களை கொண்டு செல்வதை வெளிப்படுத்தும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.